So hi guys, welcome back to another video and this is Varun from Endless 360. So what's up guys? நம்ம சென்னையிலேருந்து ஒரு 40 கிலோமீட்டரில் ஒரு சூப்பரான வியூ பாயிண்ட் வந்து பார்த்து வச்சுருக்கேன். 40 கிலோமீட்டர் எங்கே கெஸ் பண்ணுங்க, கண்டிப்பாக 40 கிலோமீட்டர் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். நிறைய பேர் வந்து அந்த இடத்த வந்து பார்த்துருப்பீங்க, ஆனால் ஒரு வாட்டி கூட போயிருக்க மாட்டீங்க. டெய்லியும் நம்ம சென்னையிலேருந்து வந்து போகிற வழி தான் அது. சென்னையிலேருந்து கரெக்டாக சென்னை அவுட்டர் போகிற இடத்துல இருக்குது. நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, ஆனால் கண்டிப்பாக போயிருக்க மாட்டீங்க. அங்கே தான் நம்ம இப்போ வந்து போகிறோம். என்ன பிளேஸ் நான் போனதுக்கப்புறம் சொல்கிறேன். நீங்கள் கூகுள் மேப்லேயே அந்த பிளேஸ் வந்து நீங்கள் போட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து கிடச்சிடும். ஜஸ்ட் அங்கே போய்ட்டு கொஞ்சம் ட்ரெக்கிங் பண்ணுற மாதிரி இருக்கும். ட்ரெக் பண்ணி மேலே போனீங்கன்னா ஒரு அழகான சூப்பரான ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு வியூ பாயிண்ட் வந்து பார்க்கலாம். நம்ம நேரம் நல்ல நேரம்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்துட்டு நம்மளுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் இங்கே வந்து மழை பெஞ்சு கொஞ்சம் ஃபாகியாகவே இருக்குது. ரெயின் இவ்வளோ நாள் பெய்யுது, திடீர்னு வந்துட்டு இந்த பொங்கல் டைமில் என்னன்னு தெரியல மழை பெய்யுது. பெருங்குளத்தூர் கிட்ட வந்துட்டோம். ஆக்சுவலி இப்போ என்னென்னா வந்து இங்கே பயங்கரமாக வந்து மழை பெஞ்சிட்ருக்கு. சடனாக லைக் தூத்தல் தான் பண்ணிகிட்ருக்கு. பட் வந்துட்டு அது கொஞ்சம் எப்படி சொல்கிறது, கொஞ்சம் வண்டி கொஞ்சம் வேகமாக போகும்போது நிறையா பெய்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ரொம்ப சில்லுன்னு இருக்குது கிளைமேட் சொல்லப்போனால். இந்த டைமில் வந்துட்டு நாங்கள் போகிற இடம் பெஸ்ட்டான்னு கேட்டிங்கன்னா நெஜமாக சூப்பரான இடம்னே சொல்லலாம். எனக்கு தெரிஞ்சு இங்கே வந்து 30 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. 30 கிலோமீட்டர்ஸில் வந்துட்டு லைக் எவ்வளோ நேரம் ஆகும்னு என்னால் வந்து சொல்ல முடியல. நார்மலாக வந்துட்டு எதுவுமே இல்லைன்னா ஓகே. பட் இந்த டைம் வந்து டிராஃபிக்காக இருக்கிறதுனால எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரில, என்னால் கணிக்க முடியல சொல்லப்போனால். ஓகே, அது ஒரு மலை தெரியுதுலடா, அந்த மலைக்கு தான் நம்ம இப்போ போகிறோம். எல்லாம் செம்மையாக இருக்குல்ல. அதுதான், அதுக்கு எக்ஸாஸ்ட் தான் காரணம். ஸோ காய்ஸ், கண்டுபிடிச்சிருப்பீங்க நம்ம எங்கே போகிறோம்னு சொல்லிட்டு. ஊரை பக்கத்தை தாண்டி எங்கெல்லாம் இப்போ போயிட்டுருக்கான்னு பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டில் இருக்கிற அந்த மவுண்ட் தான். செங்கல்பட்டை தாண்டி நிறைய பேர் போயிருப்பீங்க, அந்த மவுண்ட்டை கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. ஆனால் ஒரு நாள் கூட யாரும் நின்று அங்கே என்ன இருக்குதுன்னு பார்த்ததில்ல. ஸோ அதுதான் நான் இன்றைக்கி காமிக்க போகிறேன், செங்கல்பட்டில் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஆல்மோஸ்ட் ஒரு 40 to 45 கிலோமீட்டர்ஸ், இல்லைன்னா வந்துட்டு ஒரு சில பேருக்கு வந்துட்டு 40, இன்னும் ஒரு சில பேருக்கு 35 கூட இருக்கலாம். அண்ட் சென்னையிலேருந்து வர்றவங்களுக்கு கண்டிப்பாக வந்து கொஞ்சம் லாங்காக தான் இருக்கும். அதிகபட்சமாக நான் 50 கிலோமீட்டருக்குள்ளே தான் வருது அது. இங்கே என் ஃப்ரெண்டுக்கிட்ட வந்துட்டு ஏதாவது கண்டென்ட்டாக பேசுகிறா, ஏதாவது டாபிக் எடுத்து பேசுகிறான்னு கேட்டால் டீ குடிச்சிட்டு பேசுகிறான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்ன பண்ணுறது இங்கே. ஆக்சுவலி அதை வர வச்சது அப்படின்னா காஃபி வாங்கி தரேன்னு சொன்னேன். அதை பார்த்துட்டு வந்துட்டான். இப்போ எவ்வளோ கஷ்டப்பட போகிறான்னு தெரில. என் கூட வந்துட்டு மலை மேலே ஏறணும், ட்ரெக்கிங் பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொன்னல. ஒரு 15 நிமிஷம் ட்ரெக்கிங் பண்ணுற மாதிரி இருக்கும். ட்ரெக் பண்ணி தான் மேலே ஏறணும். அவன் பையன் ஒரு டீ குடிக்க வச்சு அவனை சாவடிக்க போகிறேன்னு அவனுக்கு ஒன்றும் தெரியல. அண்ட் காய்ஸ், நெக்ஸ்ட் டைம் வந்து செயின் லூப் பண்ணுறீங்கன்னா வந்துட்டு அந்த செயின் லூப் வந்து அந்த டிஸ்கில் படாமல் பண்ண சொல்லுங்கள். அது வந்து ரொம்ப நல்லது எனக்கு கேட்டால். ஏன்னா இப்போ எனக்கு டிஸ்கில் லைட்டாக பட்டதுனால பிரேக் வந்து ஒரு லாஸ்ட்டு ஒரு 4 to 5 டேஸாக ஒழுங்காகவே அந்த ஃபஸ்ட்டு அடித்த மாதிரி எஃபெக்டிவாக அடிக்கலை. ஏன்னு தெரில. நான் உங்ககிட்ட கேட்டதுக்கு அந்த லிக்விட் லைட்டாக பட்டிருக்கோம், போக சரியாயிடும்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அப்போ சரியாகுது தான், ஆனால் ரொம்ப லேட் ஆகுது. அதனால் நெக்ஸ்ட் டைம் வந்து செயின் லூப் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் பார்த்து அந்த டிஸ்கில் படாமல் அடிங்க, இல்லைனா பிரேக் வந்து அந்த அளவுக்கு பிடிக்காது அப்படின்னு பார்த்துக்கோங்க. தம்பி, நீ ஆம்பளை சரியா, என்னை வந்து இடிக்காத. அப்பப்போ பிரேக் அடிக்கும் போது டைட்டாக பிடிச்சிக்கோ பின்னாடி. பின்னாடி வந்து இடிச்சுக்கிட்டே இருக்காங்க. சரியில்லை, ஜென்ரேஷன் மாறுது. ஓகே, அதுக்கு நீ இவ்வளோ ஃபாஸ்ட்டாக மாறணும். ஆனால் பிரேக் பாருங்க பாருங்க, சுத்தா இருக்க வந்து இடிக்க. ஓகே, நம்ம இப்போ கரெக்டாக எங்கே இருக்கோன்னு நீ என்ன நினைக்கிற, எந்த இடத்துல இருக்கோன்னு கெஸ் பண்ணுற நீ? அட நாயே, ஒன்றுமே கேட்கலையாங்க. அவங்ககிட்ட நான் ஒரு கொஸ்டின் கேட்டால் லைக்லி ஏதாவது சொல்லணும். இப்போ வந்துட்டு திடீர்னு சொல்கிறான் நான் பேசுகிறது எதுவும் கேட்கலன்னு சொல்லிட்டு இருக்கான். லைக் வந்து நம்ம சென்னையிலேருந்து வந்து வெளியே போனோம்னா ஆல்மோஸ்ட் வந்துட்டு 40 கிலோமீட்டர்ஸ் to 50 கிலோமீட்டர்ஸ் வெளியே போனால் தான் சென்னை விட்டு வெளியே போகிறோம். பார்த்தியா, ரொம்ப லாங்கில் இது.
ஏய் எவ்வளோ பெரிய பலூன் பார்த்தியாடா? என்ன அப்படிலாம் சொல்கிறேன் காய்ஸ், பசங்க சரியே இல்லை காய்ஸ். பலூன்னு சொன்னால் பலூன் அக்கான்னு சொல்கிறாங்க, என்ன கதைனே தெரில. ஐயோ ஏதோ பேசுகிறாங்க காய்ஸ் பசங்க. பலூனை கேட்டால் பலூன் அக்கா சிம்பிள்னு சொல்கிறா. வெரி நைஸ். தெரியுங்களா? போயிட்டு பாரு, கிட்ட போயிட்டு பாரு, ஒரிஜினலாக டூப்ளிகேட்டான்னு தெரியும். ஓகேவா? ஓகே, நம்ம வந்து இந்த கடையில் எங்கே பாட்டு ஒரு சின்ன காஃபி இவ்வளோ தூரம் வந்துட்டோம். செங்கல்பட்டு டோல்கேட்டை தாண்டி ஸோ ஒரு காஃபி கடைக்கு வந்திருக்கோம். ஓகே, நம்ம பார்க்கலாம், இது மேப்பில் பார்க்கலாம். ஒரு வழியாக வந்து நாங்கள் ஒரு காஃபி அப்புறம் 2 பன்னு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி குடிச்சாச்சு. கரெக்டாக வந்து செங்கல்பட்டு டோல்கேட்டை தாண்டி ஒரு 2வது கடைன்னு நினைக்கிறேன், இது லெஃப்ட் ஹேண்ட் சைடில். அங்கேருந்து நாங்கள் இப்போ கிளம்புறோம். கரெக்டாக எங்கே இருக்கோம்னா செங்கல்பட்டு டோல்கேட் தாண்டி இந்த பாரத் பெட்ரோல் பங்க் அங்கே இருக்கோம். இங்கே என்னென்னா வந்துட்டு இப்போ டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 4 ஆகுது. சன்செட் பார்க்குற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு, மலை மேலே ஏறி. நீ என்ன நினைக்கிற? ஆமாம். ஓகே, என் ஃப்ரெண்டு நல்லா ஜாலரா தட்டுறான். உங்களுக்கே தெரியும் நிறைய மலை இருக்குது செங்கல்பட்டில். சொல்லப்போனால் ஒவ்வொரு மலையிலையும் லைக் வந்துட்டு ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரிலீஜனை பேஸ் பண்ணி ஒவ்வொரு கோவில் இருக்குது. ஆனால் அதில் மோஸ்ட்லி வந்துட்டு இந்துவில் வழிபடுற கோவில் தான் வந்து அதிகமாக இருக்குது. கரெக்டாக கூகுளில் பழவெளி தாபா அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு லொக்கேட் காட்டுறோம், பழவெளி தாபா. ஸோ இங்கே நிறைய டாபா இருக்குது, அதில் ஒரு தாபா தான் அதுவும். ஓகே, பழவெளி தாபா. ஸோ இப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இந்த இடத்துக்கு வந்துடும். இந்த இடத்துலேருந்து நீங்கள் கூகுள் மேப்பில் வந்து நெக்ஸ்ட் என்ன போடுறீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு இருக்க வழி இதோ பார்த்திங்கன்னா தெரியும். ஓகே, இந்த மலைக்கு மேலே தான் நம்ம ஏற போகிறோம். இங்கே கீழே பார்த்திங்கன்னா ஒரு கோவில் இருக்குது. நம்ம டிஸ்க்லாக் போட்டுக்கிறோம்ல, மலைக்கு கீழே வந்துட்டு இந்த கோவில் இருக்கும். இந்த கோவிலாண்டே வண்டியை விடுங்க. ஆனால் வண்டி வந்துட்டு இது நான் ஓன் ரிஸ்க்கு தான் வண்டி விடுறோம். ஓகே, என் ஃப்ரெண்டு என்ன சொல்கிறாருன்னா டிஸ்க்லாக் போட சொல்கிறாரு. கண்டிப்பாக டிஸ்க்லாக் வந்து இங்கே வரும்போது எடுத்துகிட்டு வந்துடுங்க. தங்கச்சி முடிவு போல. ஓகே, கரெக்டாக வந்தீங்கன்னா கைஸ் இந்த இடத்துல வந்துட்டு சிவசிவான்னு போட்டிருக்கோம். சிவசிவா. அப்படியே நம்ம வந்து ட்ரெக்கிங் பண்ண வேண்டியது தான், மேலே ஏற வேண்டியது தான். கைஸ் உங்களுக்கு கேமராவில் வந்து எப்படி தெரியுதுன்னு எனக்கு தெரியல, பட் நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஏதோ கொஞ்சம் செங்குத்தாக ஏறுற மாதிரி இருக்கும். ஆனால் ஈஸியாக தான் இருக்குது, ரொம்ப கஷ்டமாலாம் தெரியல. லைக் அப்படியே பொறுமையாக நம்ம மேலே ஏற வேண்டியது தான். மோஸ்ட்டாக இங்கே வரும்போது ப்ராப்பராக ஷூவெல்லாம் வந்துட்டு ப்ராப்பராக போட்டுவாங்க. ஏன்னா இங்கே இருக்கிற ட்ரெக்கிங்னாலே வந்துட்டு அந்த சின்ன சின்ன பாறைலாம் வந்துட்டு ரோல் ஆகும். ஸோ கீழே விழுறதுக்கு சான்சஸ் அதிகம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த ஒயிட் கலர் பெயிண்ட் ஒவ்வொரு இடத்துலையும் அடித்து வச்சுருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி மேலே ஏறுங்க, ஏன்னா அப்போ தான் நீங்கள் கரெக்டாக ஏறுறீங்கன்னு அர்த்தம். அதுதான் வழியும் கூட. காய்ஸ் எப்படி இன்னும் ஒரு 5 to 10 minutes வாக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த வியூவை பாருங்கள். ஸோ பாதி ஹைட்டு தான் நாங்கள் வந்திருக்கோம், இன்னும் ஃபுல்லாக போல். பாதி ஹைட்டுக்கே இவ்வளோ அழகாக நமக்கு தெரியுதுன்னா நீங்கள் வேணால் உட்கார்றது கூட இடம் இருக்குது. உட்காந்துட்டு நீங்கள் மூச்சு வாங்கிட்டு கூட போய்க்கலாம், அந்த மாதிரி தான் இருக்குது. சீரியஸ்லி சொன்ன மாதிரியே தான் காய்ஸ். அந்த எங்கெல்லாம் கல்லில் வெள்ளை கலர் பெயிண்ட் அடிச்சு வச்சுருக்காங்களோ ஸோ அதுவே ஃபாலோ பண்ணுங்கள், வேறு எங்கேயோ புதுசாக ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா அந்த வழியாக நம்மளுக்கு வந்து பெஸ்ட்டாக தான் இருக்குது. ஈவினிங் டைம் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல சன்செட் பார்க்கலாம், அந்த அளவுக்கு இருக்குது. மார்னிங் டைம் வந்தீங்கன்னா ஒரு ஜாக் போகிற அளவுக்கு இருக்குது. உங்களோட காஃப் அண்ட் உங்கள் லெக் மசில்ஸ்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகிறதுக்கு கண்டிப்பாக இது மேலே ஒரு வாட்டி ஏறி இறங்கினாலே போதும், அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும்.
அண்ட் ஒரு வழியாக காய்ஸ் நம்ம ஒரு 1/2 hour ட்ரெக் பண்ணி மேலே ரீச் ஆகிட்டோம். ஓகே, இங்கேருந்து ஒரு வியூ பாயிண்ட் உங்களுக்கு காமிக்கிறேன், அதை பாருங்கள். வந்ததுக்கு ஒர்த்து இல்லையான்னு முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே மகாகலிங்கரையா ஈஸ்வர்னு ஒரு சிவலிங்கம் இருக்குது. ஸோ அவர்கிட்ட வந்து தரிசனம் பெற்றுட்டு தென் நீங்கள் அப்படியே மேலே போகலாம். சீரியஸ்லி காய்ஸ், மேலே வந்தது செம்ம ஒர்த். ஓவரால் இந்த இடத்துலேருந்து நம்மளுக்கு செங்கல்பட்டோட வியூ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ பாருங்கள், ஒரு பெஸ்ட்டான சன்செட் பார்க்குறதுக்கும் ஒரு சன்ரைஸ் பார்க்குறதுக்கும் ஒர்த் இந்த இடம் சொல்லப்போனால். மேலே வந்தீங்கன்னா மறக்காமல் வந்து கண்டிப்பாக ஸ்நாக்ஸு, வாட்டர் பாட்டில், ஸோ அந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். நல்லா உட்காந்து பொறுமையாக சாப்பிட்டு கீழே போகலாம். அந்த மாதிரி தான் இருக்குது. இங்கே மேட்ச் நைட்டு வர்றதை அவாய்ட் பண்ணிக்கோங்க, ஏன்னா நைட்டு இது சேஃபாக இல்லைன்னு எனக்கும் தெரியல. ஆனால் பகலில் கண்டிப்பாக இங்கே வரலாம், ஒரு மஸ்ட் விசிட். நம்ம சென்னையில் அதுவும் ஜஸ்ட் ஒரு 30 kilometers இப்படி ஒரு பிளேஸ் இருக்குன்னா கண்டிப்பாக யார் வேணான்னு சொல்லுவா? நீங்களே சொல்லுங்கள். நாங்கள் ஆக்சுவலி மலையில் மாட்டிக்கிட்டோம். கீழே போகலான்னு பார்த்தா கொஞ்சம் மழை கொஞ்சம் அதிகமாக பெஞ்சிட்டு இருக்கனால எங்களால் கீழே போக முடியல. இப்போதைக்கு வேறு வழியே இல்லாமல் நாங்கள் அந்த கோவிலில் தான் நிற்க போகிறோம். மழை அதிகமாக பெய்யுது. ஓகே காய்ஸ், அண்ட் நம்ம வந்து ஒரு வழியாக கீழே போக போகிறோம். இப்போ தான் எங்களுக்கு டேஞ்சரான ஒரு விஷயமே நடக்க போகுது, அதாவது கீழே போகிறது. ஏன்னா வந்துட்டு மழை பெஞ்சிருக்கிறதுனால ஃபுல்லாக ஈரமாக ஆயிடுச்சு. ஸோ அதனால் என்னால் விளாக் கண்டிப்பாக கண்டினியூ பண்ண முடியாது. நான் கீழே போய்ட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். கீழே பத்திரமா போய் சேரும்னு சொல்லிட்டு வேண்டிக்கோங்க. விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி மாதிரி நாங்கள் ஒரு வழியாக கீழே வந்துட்டோம். இந்த மலையில் கீழே இறங்குறது தான் கொஞ்சம் காண்டாக இருந்துச்சு. ஏன்னா நிறையா பிளேஸ் ஈரமாக இருந்ததுனால ஒரு கான்ஃபிடென்ட்டே இல்லை. அதுவும் நான் போட்டிருக்க ஷூவெல்லாம் வச்சுட்டு ஷூவாக என்னன்னே தெரில, இதை வச்சுட்டு கீழே இறங்குறது கன்ஃபார்ம் கொஞ்சம் டேஞ்சர் தான். பட் சீரியஸ்லி செம்ம ஒர்த்து. நான் பை சொல்கிறேன். ஆமாம் சொல்லு. கண்டிப்பாக ஒர்த்து தான் இந்த பிளேஸ். கண்டிப்பாக வரலாம். சண்டே ஒரு நாள் ட்ரிப்பாக இது மேலே போயிட்டு வர்றது சூப்பரான ஒரு இடம். வண்டி இந்த இடத்துல விடுறது உங்கள் ஓன் ரிஸ்க் தான். கண்டிப்பாக டிஸ்கவுண்ட் இங்கே வந்து போட்டுக்கோங்க. மேலே போனால் வண்டி இருக்கிறதுலாம் தெரியாது, அதெல்லாம் பார்த்துக்கோங்க. அண்ட் ஆக்சுவலி என்ன ஆயிடுச்சுன்னா, ரொம்ப அதிகமாக மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு சடனாக. பரவாயில்ல, நாங்கள் கிளம்பிட்டோம் ஆல்மோஸ்ட். ஒரு சண்டே ரைடாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்துக்கு நீங்கள் வரலாம். ஒர்த்து செம ஒர்த்துன்னு சொல்லலாம். ஏன் நான் இத்தனை நாட்டே சொல்கிறேன்னா, கண்டிப்பாக நான் வீடியோ பார்த்துருப்பீங்க, அதனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தாராளமாக ஒரு 40 kilometer நீங்கள் ஒரு நாள் சண்டே செலவு பண்ணுறீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்துட்டு சன்செட்டோ சன்ரைஸ் பார்க்குறீங்கன்னா மார்னிங்காக கிளம்புற மாதிரி இருக்கும். எங்களுக்கு ஆல்மோஸ்ட் இங்கே வர்றதுக்கு ஒரு 1 hour தான் ஆயிடுச்சு. ஸோ இப்போ கிளம்புறோம், போகிறதுக்கு ஒரு 1 hour ஆகலாம். தாராளமாக வந்துட்டு இப்போ கூட நான் ஃபியூல் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 300 கிட்ட தான் போடுவேன் என்னோடய பைக்குக்கு. ஓகே, ஒரு நல்ல காலையில் வந்தீங்கன்னா ஒரு நல்ல டீ குடிச்சிட்டு இல்லை டிஃபன் சாப்பிட்டோம், மலை மேலே பொறுமையாக ஏறிட்டு வியூவை பார்த்துட்டு ஒரு மணி நேரம் இருந்துட்டு மறக்காமல் ஸ்நாக்ஸ்லாம் எடுத்துகிட்டு போயிடுங்க. ஸ்நாக்ஸ்லாம் எடுத்துகிட்டு அண்ட் வாட்டர் பாட்டிலும் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க, மஸ்ட்டு. ஏன்னா ரொம்ப மூச்சு வாங்க ஆரம்பிச்சிடும். அதெல்லாம் பார்த்துட்டு பொறுமையாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்சவங்களோடையோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையோ யாரோடையோ வேணாலும் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அந்தளவுக்கு வந்துட்டு நல்ல ஒரு பிளேஸ் இது. பண்ணிவிட்டு வாங்க. மறக்காமல் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்தமாரி நம்ம சென்னையிலே நிறைய ஹிடன் ஸ்பாட் இருக்குது, இன்னும் 4-5 பிளேசஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதெல்லாம் பார்க்கலாம். அடுத்தடுத்த விலாகில் வந்து நான் வந்து அதை போடுறேன். அண்ட் இப்போ மறக்காமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம சேனலில். அண்ட் ஸோ வரட்டா.